மாரி செல்வராஜ் எதுக்கு இப்படி ஒரு படத்த எடுத்துட்டு இருக்கணும்? என்னைக்கோ நடந்த விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப அவருடைய படங்கள்ல ரஞ்சித்தும், மாரியும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் தமிழ் சினிமாவுல சமீப காலங்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கு. சாதிய ஏற்றத்தாழ்வு, சாதிய படுகொலை, சாதிய மனோபாவம் இந்த உலகத்துல இருந்து முக்கியமாக தமிழ்நாட்டுல இருந்து இது முற்றிலும் ஒழிஞ்சிருச்சுன்னா, நீங்க இத பத்தி பேசுறதுல நியாயம். இத பத்தி நீங்க எப்படி திரும்ப திரும்ப படத்த எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, இன்னிய வரையிலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சாதிக்கான கௌரவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு மேம்பட்ட சமூகமாக மாறி கூட இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, இன்னமும் அந்த திரைப்படங்களுக்கான தேவைகள் இருக்கின்றது என்பது மட்டுமல்ல, இப்படியான ஒரு வரலாற்று நிகழ்வு இங்க நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த மாரி படங்கள் வருது. சுபிட்சமான காலகட்டமாகவே மாறி, சாதிய எல்லாமே போய்ட்டாலும் கூட, இப்படி ஒரு சம்பவம் இந்த மண்ணில் நடைபெற்றதுன்னு நம்ம சொல்லணும். இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1960க்கு மேல நடந்ததுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அத ஏன் திரும்ப படத்துல எடுத்துட்டு வரோம்னா, நம்ம மொழிக்காக இவ்வளவு விஷயங்கள பண்ணோம். அதனால தான் நம்ம கிட்ட இன்னமும் நம்ம மொழி இருக்கு. இன்னைக்கு கர்நாடகா, பாம்பே எல்லா இடத்துலயும் மூழ்கிட்டாங்க. பாருங்க தமிழர்கள பாருங்க. அவங்க மொழிக்காக எவ்வளோ விஷயங்கள பண்ணியிருந்தாங்க. திராவிடியன் மூமெண்ட்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்தனால தான் அவங்க தனித்துவமா இருக்கிறாங்க. பசங்க இவ்வளோ ப்ரெஷர்லாம் இல்லாம அவங்க இருமொழி கொள்கையோடு இருந்தனால தான் அவங்க பெரிய வெற்றிகள பெற முடிஞ்சது. இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதை உணர்றாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் அதை பற்றி வடநாட்டில் இருந்தும் சரி, கர்நாடகா தெலுங்கு சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாம் அண்ணா 1960களில் ஆட்சி பொறுப்பு வந்ததும் செஞ்சது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடத்த மறந்ததனுடைய விளைவு தான் கண்டவன் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கான். கண்டவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு வரலாற்று விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏறக்குறைய 80 வருடங்களுக்கு முன்பு என்ன ஒரு 6 வருடங்களாக 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. இன்னைய வரலையும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அல்லது சர்வதேச நாடுகள் மூலமாக 2ஆம் உலகப் போருடைய வழியை தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏங்க போர் நடந்துக்கிற 80வது வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்துச்சு முடிஞ்சிச்சு. எல்லாம் சுபிட்சமாகிட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குங்க இன்னமும் நாஜியினுடைய விஷயங்களையும் அவங்க 2ஆம் உலகப் போரில் பட்ட விஷயங்களையும் திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி உங்களால் கேட்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரை போர் நடந்துட்டு இருக்கு. நாடு இன்னும் சுபிட்சமாகவோ உலகம் இன்னும் சுபிட்சமாக மாறல. அப்படி இருக்கும்போது போரினுடைய வழியையும் போர் செய்த விஷயங்களையும் பொருளாதார இழப்புகளையும் மக்கள் பட்ட துன்பங்களையும் நம்ம படத்தில் காமிக்க வேண்டும். அதுதான் ஒரு படப்பாளனுடைய தார்மீக கடமையும் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னமும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதற்கு காரணம் போரினுடைய பாதிப்பும், போரினால் ஏற்பட்ட மனசோர்வும், பொருளாதார இழப்பும், உறவுகளுடைய வழியும் தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்கிறான். பாட்டம் முப்பாட்டம் முன்னாடி செஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி ஏன் அதை கடத்துறான் அப்படின்னா, இது ரொம்ப கொடூரமானது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 2 பேர் திருதுறான்னு வச்சுக்க இந்த படத்தை பார்த்து. என்ன இந்த படம் எடுத்த படைப்பாளி மட்டுமல்ல, மனித சமுதாயத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்கணும். அதே மாதிரி இப்படியான படங்களை எடுக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் சில பொறுப்புணர்வுகள் இருக்குது. ஒரு பக்கசார்பாக இல்லாமல் நியாயத்தை பேசின பிரச்சனையே கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வரேன். ஓகேவா? சமீபத்தில் நியூரம்பெர்க் அப்படின்ற ஒரு படம் இந்த மாதம் வெளியாகிருக்கு. இது இங்கிலாந்துலேயும் வெளியாகிருக்கு, இந்தியாவிலையும் வெளியாகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து சிலாகிச்சு போனாங்க. டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணும்போது 4 நிமிட நேரம் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கைத்தட்டல் நடைபெற்றது. எந்த படத்துக்கு? இந்த நியூரம்பெர்க் படத்துக்கு. இந்த நியூரம்பெர்க் படம் எதை குறிக்கிறது? நியூரம்பெர்க்னா என்ன? இந்த நியூரம்பெர்க்கினுடைய படத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய கைத்தட்டல் நடந்தது? ஏன் இதை இவ்வளவு பெருசாக இதை கொண்டாடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். 1939 செப்டம்பரில் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. ஓகே, ஜெர்மனி மே 8ஆம் தேதி 1945 சரணடையுது. ஏறக்குறைய 6 வருட காலம். ஓகே, ஜெர்மனி சரணடைஞ்சதுமே 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததாக நம்ம நினைக்கிறோம். கிடையாது. திரும்பவும் செப்டம்பர் மாதம் ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக சரணடையுது. அப்போ 1939 செப்டம்பரில் ஆரம்பித்த போர் செப்டம்பர் 1945 முடியும் போது 6 வருட காலங்கள் இந்த போர் நடைபெற்று முடிவுக்கு வந்ததாக வரலாற்று அறிஞர்களும் தகவல்களும் குறிப்பேடுகளும் தெரிவிக்கின்றன. ஓகேவா? ஏன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஆவணங்கள் தான். ஏன் அந்த ஆவணங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஹிட்லர் இறந்ததுக்கு பிறகு, ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவருடைய உடலெல்லாம் காலி பண்ணாங்க. அதெல்லாம் நீங்கள்
நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் ஹிட்லர் இறந்ததற்கு பின்பு ஆவணங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பானுங்கள்ல, அந்த டாக்குமெண்டேஷனை தான் ஜெர்மனியில் இருந்த நாசி வீரர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. ஃபிலிம் ரோல்லேருந்து ஆவண காப்பகத்தில் இருந்த ஆதாரங்கள்லேருந்து எல்லாத்தையுமே அழிச்சாங்க. இந்த எல்லாத்தையுமே அழிச்சாலும் இவர்கள் பண்ணிய கொடூர குற்றங்கள், வார் கிரைம்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு சர்வதேச நாடுகள் வந்து அப்போ வந்து போராடுச்சு. இந்த சர்வதேச நாடுகளில் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா எல்லாருமே இருந்தாங்க. இந்த எல்லாருமே இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனியில் போர் குற்றவாளிகளாக, அதாவது தலைமை பீடத்தில், அதாவது அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் வந்து சரணடைஞ்சாங்க இல்லையா, போர் முடிஞ்சதுமே. ஹிட்லருக்கு அடுத்தபடியாக இருந்த தலைவர்கள் இருந்தாங்கல்ல, போர் தளபதிகள், அவங்களாம் சரணடைஞ்சாங்கல்ல, அவங்களுடைய குற்ற செயல்களை விசாரித்து அவங்களுக்கு தண்டனை அளிக்கணும். அப்போ அவங்க வாயால் ஆமாம் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்க முடியும். அப்போ நான் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். ஏனென்றால் வரலாற்றில் நீங்கள் எடுத்ததுமே யாரையுமே நீங்கள் வந்து போய் தூக்கெல்லாம் போட்ட முடியாது. அதற்கான காரண காரியங்களை நிரூபித்து தான் பண்ணணும். ஏன்னா இது வரலாற்று பிழை ஆகிடும். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், மிக முக்கிய நாடுகள், பவரில் இருக்க அத்தனை நாடுகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு ஒருத்தன் சின்ன பையன் கேள்வி, ஹே அப்பாவிங்க ஒரு 5 பேரை வந்து சரணடைஞ்சவங்களை சாவடிச்சிட்டீங்களா பாவீங்களா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இழுக்கு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, நியூரம்பெர்க் அப்படின்ற ஒரு ஊரில் ஜெர்மனியில் ஒரு கோர்ட் வளாகத்தை உருவாக்குறாங்க. அதாவது நாடே செதஞ்சு சின்ன பின்னமாக போயிடுச்சு. ஓகே, ஸோ அதன் பிறகு ஹிட்லருக்கு பின்னாடி இருந்த பெருந்தலைவர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஒரு 4 மாத காலம் சிறையில் தான் வச்சுருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, சரி என்ன பண்ணலான்னும் போது இவங்களுக்கு வந்து கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஹிட்லருடைய அடுத்த கட்ட பெருந்தலைவராக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன் கோரிங். அவருடைய கதாபாத்திரத்தை தான் வந்து நம்ம ரஷல் க்ரோ, கிளாடியேட்டர் ரஷல் க்ரோ வந்து அதை பண்ணார். அதே மாதிரி டக்ளஸ் கெல்லி அப்படின்ற சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், அவர் தான் வந்து ராமி மாலிக், அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணார். இப்போ என்னென்னா, குற்றவாளிகளை கைது பண்ணியாச்சு, சிறையில் இருக்கிறாங்க. ஜப்பானும் செப்டம்பர் மாதம் நாங்கள் உலகப் போரில் வந்து தோத்துட்டோம், முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. செப்டம்பர் மாதம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரையல் வந்து நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இந்த ட்ரையல் வந்து 1945 நவம்பர் 20ஆம் தேதி ஆரம்பித்து 1946 அக்டோபர் 1ஆம் தேதி இதுக்கான தீர்ப்பு வழங்குது. அதாவது 315 நாளில், அதாவது ஏறக்குறைய 10 மாதங்கள் இந்த விசாரணைகள் நடந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை எடுத்தவங்க ஊத்தெல்லாம் அவங்க கொடுக்கல, நல்லா கேட்டுக்கங்க, எடுத்தவங்க ஊத்தெல்லாம் கொடுக்கல. 1,00,000 ஆவணங்களை சப்மிட் பண்ணி இந்தந்த அதிகாரிகள் இந்தந்த பொறுப்புகள்லேருந்து இத்தனை லட்ச யூதர்களை வந்து சாவடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த படம். அதாவது நம்ம ரவி மாலிக் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் கெல்லியா உள்ளார வராரு. வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நாசி தலைவரோடு அவர் பேசுகிறார். அவங்கள வந்து மன ரீதியாக அவங்க கூட பேசி கீசி சில விஷயங்களை பண்ணாலும் கூட கல்லூலி மங்கனாக இருக்கானுங்க எல்லாருமே. அந்த கல்லூலி மங்கனாக இருக்கிறவனுங்களை எப்படி வந்து கோர்ட் ட்ரையலில் வந்து நம்ம டாக்டருடைய அறிவுரையின் பேரில் சில கேள்விகள் கேட்கும்போது அவன் எப்படி மாற்றான் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. ஆனால் இது இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் அந்த கோர்ட் ரூமில் என்ன வாதாடுறாங்கன்னு தெரியணும்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்த இடத்துல லாக் பண்ணாங்க, அது எப்படி மாறினா, எப்படி வந்து இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, இவன் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான்றலாம் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ரஷல் க்ரோவுடைய நடிப்பு முக்கியமாக அந்த அந்த கோர்ட் ஹாலில் அப்படி வந்து நிற்கிறது. அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து ஜெர்மன் மார்ஷலாக அது இதுன்னு பேசுவான். தம்பி, நீங்கள் ஜெர்மன் மார்ஷலாக இருந்தீங்க, இப்போ கிடையாது, நீங்கள் போர் குற்றவாளி நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அவங்க சபார்டினேட் எல்லாருமே வந்து அதை வந்து தடிப்பு மேலேயும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவங்க கதறதுலேருந்து இந்த படம் வந்து பயங்கரமான எமோஷனான கனெக்ட் உள்ள படம். இந்த படம் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வரும். அதனால தான் 4 நிமிஷம் நேரத்துக்கு எழுந்து கை தட்டினாங்க, சும்மாலாம் கை தட்டல இந்த படத்துக்கு. அதற்கான செட்டு, அந்த நகரம் எப்படி அழிஞ்சுது, அதில் ஒரு பில்டிங் சேஃபாக இருக்குது, அதில் ஒரு கோர்ட்டை வந்து அவனுக்கு எப்படி ரெடி பண்ணானுங்க. 1 வருஷம் 315 நாள் வந்து இந்த ட்ரையலை 10 மாதத்துக்கு பண்ணி எப்படி வந்து பண்ணானுங்க. அது மட்டும் கிடையாது, 94 நேரடி சாட்சிகளை விசாரித்து ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. சாதாரணமான கோர்ட் விசாரணை கிடையாது. அதான் ஊரே சொல்லிடுச்சுடா, உங்களை தூக்கில் போடுங்கடான்னு 1 நிமிஷம் நேரத்தை சுட்டு சாவடிச்சுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் ஆவணப்படுத்தியதாலேயே இன்னைக்கு ஹிட்லருடைய கொடுமைகள் என்ன, ஹிட்லர் நாசி படைகள் என்னெல்லாம் செஞ்சதுன்னு இன்னைக்கு நம்மளால உணர முடியுது. இந்த படம் வந்து ஒரு நாவலினுடைய அடிப்படையில், புத்தகத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இது இந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் டக்ளஸ் கெல்லி இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஹெர்மன் இருக்கார் இல்லையா, நாசி படை தலைவர் ஹிட்லருக்கு அப்புறம், அந்த கேரக்டரை விசாரிக்கும் பொழுது அவர் டெய்லி தன்னுடைய குறிப்பேடுகள் குறிச்சிக்கிட்டே வர்றார். அவன் என்ன சொன்னான், என்னெல்லாம் பண்ணான், அவன் எப்படிலாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், அவன் பொண்டாட்டி புள்ள சமூகத்தை அவன் எப்படிலாம் பார்த்தான் அப்படின்றத குறிச்சிட்டே வர்றார். அதனுடைய நீட்சி தான் இந்த அதையே அடிப்படையாக வைத்து ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்தினுடைய
திரை வடிவம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் முடிக்கும்போது, அட பாவிங்களா இப்படியாடா பண்ணியிருப்பீங்க. 60 லட்சம் யூதர்களை கொன்றார்கள். அந்த 60 லட்சம் யூதர்களை, அதாவது இவனுக்கு எரிச்ச ஃபிலிம் ரோல் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணானுங்க. தோக்க போறதுமே ஆவணங்கள் அப்படிதான் பண்ணானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆவணங்களை சேகரித்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆவணங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபிலிம் ஓட்டி அவங்க எப்படிலாம் வந்து சாப்பாடு இல்லாமல் காலி பண்ணானுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறது வேற லெவல். எல்லாத்தோட அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். நீங்கள் மட்டும் என்ன பிடுங்கினீங்களா, அவன் கேட்பான், ஹெர்மன் கேட்பான், நீங்கள் மட்டும் என்னடா பிடிங்க, நீங்கள் அமெரிக்கா என்ன ரொம்ப யோகியமாயிரா, நீங்களும் இந்த தப்பை தாண்டா பண்ணீங்க, நாங்கள் மாட்டிக்கிட்டே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லை, அது கரெக்டு தானே, வாருன்னா அப்படி தானே, இவனும் யோகியும் கிடையாது அவனும் யோகி கிடையாது, இவனை மட்டும் எப்படி பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் பொழுது உயிரிழப்புகள் ஏற்படுறது வந்து தொன்று தொட்ட காலத்தில் இருக்குது. ஆனால் ஒரு நாடு அந்த நாட்டின் குடிமக்களையே ஒரு பிரிவினராக கருதி அந்த பிரிவினரை வந்து சாகடிக்கிறதும் கொடூரமான கொலைகளை செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறதும் ஏற்புடையது அல்லன்றதான் இந்த படம் சொல்லுது. அதை விட இந்த படம் முடியும் போது ஒரு விஷயம் சொல்லுது என்னன்னா, அதாவது நம்மளாம் யோகியம் கிடையாது, எது நம்மளாம் யோகியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இதே மனித சமுதாயம் ஒரு விஷயத்தை ஒன்று செஞ்சிடுச்சு, நீங்களும் அதை கண்டிப்பாக செய்வீங்க, எது நீங்களும் அதை கண்டிப்பாக செய்வீங்க. அதனால நம்ம எல்லாரும் யோகியான்னு கிடையாது. ஏன்னா ஒருத்தன் முன்மாதிரியாக ஒருத்தன் பண்ணிட்டான், அந்த விஷயத்தை நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் வாய்ப்பும் அதிகாரமும் கிடைக்கும்போது நீ அதை செய்வாய். ஏனென்றால் மனிதன் மகத்தான சல்லிப்பயல். ஓகே, மனிதன் கூடி வாழும் சமூக விலங்கு, அவன் விலங்கு, அப்போ அதை செய்வான். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி படங்களை 80 வருஷத்துக்கு அப்புறமும் எடுக்கும்பொழுது இப்படி ஒரு தடிப்பு மயிரம் அவங்க மைண்ட் செட்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றிக்காங்க. என்ன, போர் ரொம்ப கொடூரமானது, அதிகாரம் வந்தோன்னா எந்த நாய் ஒன்றாலும் எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் மனித சமுதாயம் நீடித்திருக்க என்ன, அன்பு செலுத்தணும், உறவுகளை பேணணும், சக மனிதனை மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு இந்த படங்கள்லாம் சொல்லுது. 80 வருஷத்துக்கு முன்னாடி தான் போர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் தான் மயிரை பிடிச்சி இன்னும் மயிருக்கு போயிடுறாங்க இந்த படத்தை நீங்கள் கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த படங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் இந்த படம் சொல்லுது. இந்த படம் பாருங்க, உலக சினிமா ரசிகர்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும். நான் கேரண்டியை சொல்கிறேன், இந்த படம் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். ரைட், ஜேம்ஸ் பிளாட் அண்ட் வெண்டர்பிளேட் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். அவர் ஏற்கனவே ஜோடியாக், அமேசிங் ஸ்பைடர்மேன், இண்டிபெண்டன்ஸ் டே, ரீசர்ஜன்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் வந்து எடுத்தவர். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கை நான் சொல்லணும். தம்பி கதிர்னாலாம் வந்து உலக பட விழாக்கள்லாம் தொடர்ந்து போவோம். டிசம்பர் மாதம் தான் உலக பட விழா நடக்கும் சென்னையில். அப்போ வந்து என்னென்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், மேகமூட்டமாகவே இருக்கும். ஸோ அப்போ போய் நாங்கள் இந்த மாதிரி வார் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது அந்த வார் ஃபிலிம்லாம் பார்க்குறப்பே என்னென்னா, வெளியில் எப்படி வந்து நம்ம வந்து குளிரில் இருந்து நம்ம வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோமோ அதே ஃபீலில் ஜெர்மன் இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் இருந்த குளிர் வந்து படத்தில் காமிக்கும் போது அவங்க வந்து பனியில் போகிறது, சண்டை போகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் இதே வந்து சவுதி அரேபியாவோ இல்லை துபாயோ இல்லை ஒமான்லையோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபீலை நீங்கள் உணர முடியாது. காரணம் என்னன்னா, அங்கே வெயில், உள்ளார போனேன் அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது இருக்காது. இங்கே எனக்கு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குற ஃபீல் வந்து அது கொடுத்தது. காரணம் என்ன தெரியுமா, இந்த ஊரே வந்து குளிராக தான் இருக்கும். நான் இருக்கிற யூகே குளிர், பயங்கர குளிர். சரி, படமும் வந்து ஜெர்மனியில் நடக்கிற விஷயம், ரைட். இப்போ அந்த ஃபீல் எனக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த படங்கள் வந்து இங்கே இங்கிலாந்தில் வந்து எல்லா ஆங்கில படங்களுக்கும் இன்டர்வலே கிடையாது, அப்படியே ஃபுல்லாக ஓடும். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபீலை வந்து அப்படியே கொடுத்துச்சு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து அது கொடுத்துச்சு அப்படின்னு தான் இங்கே சொல்ல வந்தது. ஸோ படம் பார்க்காத அத்தனை பேரும் சென்னையில் இந்த படம் ஓடிட்டு இருக்கு, பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. உலக திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய எல்லாரும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க அப்படின்றது தான். ஸோ இந்த திரைப்படம் வந்து கொடூரமான மனித சமுதாயத்தினுடைய ஒரு பக்கத்தை காமிக்குதுன்றதுக்காக இந்த திரைப்படத்துக்கான ரேட்டிங் வந்து 15+. 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கணும், இல்லைன்னா அவங்க மன உளைச்சலுக்குள்ளாகி விடுவார்கள்ன்றான். அதனால இது வந்து 15+. படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த படத்தை நீங்கள் காமிக்கும் போது, 15 வயசுக்கு மேலே காமிக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு தாட் வரும். ஓகே, ஓ நம்ம மூதாதையர்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்களா, இவ்வளோ கொடூரங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.